எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே தன்னை யாராவது பிறர் புகழ்ந்தாங்கன்னா அதை விரும்புற தன்மை இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை புகழ்வதை கடுமையாக வெறுத்திருக்கிறாங்க. என்ன உயிருக்கு மேல நீங்க நேசிக்கணும் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் தன்னை பிறர் புகழ்வதை எப்படி எல்லாம் வெறுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம்னா, ரசூலுல்லாவை நேசிக்கிறதுங்கிறது வேற, ரசூலுல்லாவை துதிப்பாடி புகழ்வதுங்கிறது வேற. அதுல முதலாவது அம்சம் என்னன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கால்ல வந்து விழுகிறாங்க. மா ஹாதா யா முஆத், முஆதே என்ன இது அப்படின்னு ரசூலுல்லாஹ் திருப்பி கேக்குறாங்க. அப்ப எஞ்சி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஷாம் தேசத்துக்கு போயிருந்தேன். ஃபவஜத்துஹும் யஸ்ஜுதூன லி அஸாகிஃபிஹிம் வபதாரகதிஹிம். அங்கு வாழ்ந்த ஷாம் மக்கள் மத குருமார்களுக்கும் அரசர்களுக்கும் சஜிதா செய்யறத நான் பார்த்தேன். எங்களுடைய மன்னரும் மத குருவும் நீங்க தானே, அதனாலதான் நான் உங்க காலில் அதே மாதிரி வந்து விழுந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கோவமா சொல்றாங்க, லா தஃஅலு, இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. புகழ்வதை விரும்பி இருந்தா ரசூலுல்லாஹ் காலில் விழுகிறத அனுமதிச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கடும் கோவப்பட்டதை நம்ம இதுல பாக்குறோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லம் யகுன் ஷக்ஷுன் அஹப்பு இலைஹிம் மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நேசத்திற்குரியவராக உலகில் எந்த மனிதரும் இருக்கவில்லை. வகானு இதா ரஅவுஹு, ஆனால் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருவதை பார்த்தால் லம் யகூமு லிமா யஅலமூன மின் கராஹியத்திஹி, யாருமே எழுந்து நிற்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக எழுந்து நிற்பதை கடுமையாக வெறுப்பார்கள். தனக்காக பிறர் எழுந்து நிற்கப்பட வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் நரகத்திற்கு தனது இடத்தை தயார் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப கால்ல விழுகிறதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற எழுந்து நிற்கிற நிலையையும் ரசூலுல்லாஹ் கடுமையா வெறுத்திருக்கிறாங்க. சரி, புகழ்ந்து பேசுவதையாவது ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, ரபியா பின்த் முஅவ்வித் அப்படின்னு ஒரு சஹாபிய பெண்ணு, அவங்களுக்கு கல்யாண நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த 2 சிறுமிகள் பத்ரு ஷுஹதாக்களை புகழ்ந்து பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க கவிதையாக. ரசூலுல்லாஹ் வருகை தந்த உடனேயே பாட்டை கொஞ்சம் மாத்துறாங்க. ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களில் ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளை நடப்பதும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழணும்னு சொல்லி அவங்க நோக்கம் நல்ல நோக்கமா இருந்துச்சு. ஆனா ரசூல் அதை பார்க்கல. இந்த வார்த்தை தப்பு, லா தகூலி ஹாகதா, இது மாதிரி படிக்காதீங்கம்மா, கூலி மா குந்த் தகூலின், பத்ரு ஷுஹதாக்களை பத்தி படிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதையே நீங்க படிங்க அப்படிங்கிறாங்க. நம்மள மாதிரி ரசூலுல்லாஹ்வை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம விரும்புற மாதிரி ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ரொம்ப அருவருப்பா பாத்துருக்காங்க. இதெல்லாம் இப்படி புகழ்ந்து தான் ஈசா நபியை அப்படி ஆக்கிவிட்டாங்க, நம்மளே அந்த மாதிரி ஆக்கிட கூடாதுன்னு பயந்துருக்காங்க. இன்னமான அப்துஹு, நான் அல்லாஹ்வின் அடியான், கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்க, அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சந்தோஷமா பெருமையா நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறத விட பெரிய கிரேட் என்ன இருக்கு? அதனால இந்த புகழ்ற விஷயத்துல நாம கவனமா இருக்கோம்.